இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இரத்த சாட்சி வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது கர்த்தார் சிங். சாது சுந்தர் சிங் திபெத் நாட்டில் இருந்தபோது அவருக்கு முன் அந்த இருள் நிறைந்த நாட்டிற்கு சுவிசேஷத்தின் நற்செய்தியை எடுத்துச் சென்றவர்களை திபெத்திய மக்கள் எவ்வாறு சித்திரவதை செய்து கொன்றனர் என்பதை குறித்து கேள்விப்பட்டார். இவர்களில் முதன்மையாக மரித்த கர்த்தார் சிங் சுந்தர் சிங் பிறந்த பட்டியாலா மாநிலத்தில் செல்வந்தரான சீக்கிய பெற்றோருக்கு புதல்வனாக தோன்றினார். அவருடைய தகப்பனார் பட்டியாலாவில் ஒரு பெரிய ஜமீன்தாராக இருந்தார். கர்த்தார் ஏக புதல்வனாக இருந்தபடியால் குடும்பத்தினருடைய நம்பிக்கை அனைத்தும் அவரையே சார்ந்திருந்தது. சுந்தரை போலவே ஏராளத்தின் மத்தியில் சுகபோகமாக வளர்க்கப்பட்டார். இவருடைய தந்தை தன்னுடைய குமாரன் சிறந்த ஒருவனாக விளங்க வேண்டும் என்று விரும்பியதால் மகனுக்கு எல்லாவிதமான பயிற்சிகளையும் கொடுத்து வந்தார். கர்த்தார் மத சம்பந்தமான பயிற்சிகள் ஒன்றும் பெறாதிருந்த போதிலும் ஆவிக்குரிய காரியங்களில் ஒருவிதமான வாஞ்சை அவர் உள்ளத்திலே ஏற்பட்டு கொண்டே வந்தது. அவர் கிறிஸ்தவ மதத்தை குறித்து கேள்விப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதன் கோட்பாடுகளை கற்கலானார். இறுதியில் கிறிஸ்தவ மதத்தில் கூறப்பட்டுள்ள சத்தியங்கள் அவர் உள்ளத்தை கவர்ந்தன. எவ்வளவுக்கு அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை யோசித்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாக தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் பாவங்களை தீர்க்க அதுவே வழிகாட்டினதென்று அறிந்தார். இறுதியில் அவருக்கு முன்பாக நேரானதும் குறுகலானதுமான ஒரே பாதையை கண்டு அதிலே செல்ல ஆரம்பித்தார். கர்த்தார் சிங் இந்த நிலைமையை அடைந்ததும் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று பகிரங்கமாக அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய உறவினர் எத்தனையோ முறைகளை கையாடி அவருடைய விசுவாசத்தை குலைக்க முயன்றும் பயன்படவில்லை. கடைசியில் கர்த்தாருடைய தந்தை அதிக சோர்விற்று என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னுடைய குமாரனுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த அழகே உருக்கொண்ட அந்த இளம் பெண்ணை அவரிடம் அனுப்பினார். அந்த இளம்பெண் கண்ணீரோடு கர்த்தார் முன்பாக வந்து அவர் பிடிவாதமாக இருந்தால் தன்னுடைய நிலை என்னவாகும் என்று எடுத்துரைத்தாள். அவளுடைய பரிதாபமான நிலையை கண்ட கர்த்தாருடைய உள்ளம் அதிகமாக அசைக்கப்பட்டது. இந்த பெண்ணை பிரியப்படுத்துவதா அல்லது தன்னை பாவத்திலிருந்து ரட்சித்த இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதா என்று பெரிய சோதனையை மேற்கொள்ள வேண்டிய பலத்தை தேவன் தம்முடைய பிள்ளைக்கு கொடுத்தார். கடைசியாக கர்த்தார் அந்த பெண்ணை பார்த்து, நான் கொடுக்கக்கூடிய ஒரே உள்ளத்தை என்னுடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார். சில காலத்திற்குள்ளாக கர்த்தார் தன்னுடைய வீட்டிலிருந்து வெறுமையாக துரத்தப்பட்டார். தன்னுடைய வயிற்றுக்கு பசியை தீர்க்கவும் நிர்வாணத்தை மூடவும் ஒரு கூலி ஆளாக வேலைக்கு அமர வேண்டியிருந்தது. வீட்டிலே வெகு அழகாய் வளர்க்கப்பட்ட இந்த இளைஞன் ஒரு விதத்திலும் சோர்வடையாமல் தன் தந்தையார் வீட்டிலுள்ள வேலையாட்களுக்கும் செய்யத்தகாத அவ்வளவு கேவலமான தொழிலை செய்ய துணிந்தார். வெகு சீக்கிரத்தில் கர்த்தார் பட்டியாலாவில் உள்ள கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலானார். இந்த இடத்தில் அவர் அடைந்த பாடுகள் அவருக்காக காத்து கொண்டிருந்த அதிக கஷ்டமான எதிர்காலத்திற்கு அவரை ஆயத்தப்படுத்தின. பஞ்சாபில் அநேக இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்த பின்னர் உயர்ந்த மலைகளை அதிக கஷ்டப்பட்டு கடந்து இருள் நிறைந்த திபெத்து நாட்டிற்கு சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். திபெத்து நாட்டில் வசித்த புத்த பிட்சுகள் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு இடமும் தரவில்லை. அவருடைய பெயரை கேட்டதும் அவர்களுக்கு சொல்ல முடியாத கோபம் உண்டானது. அந்த கொடிய நாட்டிலே கர்த்தாரை அன்புடன் வரவேற்று உபசரிக்க ஒருவரும் இல்லை. அப்படியிருந்தும் கிறிஸ்துவின் அன்பை குறித்து இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் அறிவிக்காமல் திரும்ப மாட்டேன் என்று கர்த்தார் தன்னுடைய உள்ளத்திலே தீர்மானித்தார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த மக்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு தன் ஜீவனையே கொடுக்க ஆயத்தமாய் இருந்தது போல கிறிஸ்துவின் சீஷனாகிய கர்த்தாரும் இருளில் சஞ்சரித்த அம்மக்களை ஒளிக்கு கொண்டு வர எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்தார். அவருடைய இளமையையும் ஊக்கத்தையும் பார்த்த சிலருடைய உள்ளம் உண்மையாகவே அசைக்கப்பட்ட போதிலும் அவரை பின்பற்றி செல்ல அவர்களுக்கு போதுமான பலமும் தைரியமும் இல்லை. ஆனால் அவருடைய ஊழியத்தின் பலனை பார்க்க முடிந்தது. நம்முடைய இயேசுநாதர் பார்த்தது போலவே தன்னுடைய முள் நிறைந்த பாதை கடைசியில் மரணத்திலேயே முடியப் போகிறது என்பதை கர்த்தார் அதிக தெளிவாக பார்த்தார். அவரை நாட்டை விட்டு துரத்த மக்கள் பலமுறை பல ஏற்பாடுகள் செய்தும் விடாப்பிடியாக தெரு தெருவாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். கடைசியில் அந்நிய நாட்டு மதத்தை பரப்ப இந்த நாட்டினுள்ளே அரசாங்கத்தின் உத்தரவின்றி நுழைந்துள்ளான் என்று இவர் மேல் குற்றம் சாட்டி சிங்காமின் தலைவரிடத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தினர். கடைசியாக அவர் எதிர்பார்த்த முடிவு வந்துவிட்டது. கடைசி வரையில் தன்னுடைய சாட்சிக்கு உண்மையாக இருக்க தனக்கு வேண்டிய பலனை ஆண்டவர் தருவார் என்று
அதிக தைரியமாக தலைவன் முன்பாக நின்றார். தலைவன் அவருக்கு மரண தண்டனை விதித்த போதிலும் எந்தவிதமான அச்சமின்றி மரணத்திற்கென்று குறித்த இடத்தை நோக்கி சென்றார் என அவரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. போகும் வழியில் அவரை சூழ்ந்து கொண்ட மக்கள் கூட்டத்தினருக்கு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே இரட்சிப்பு கிடைக்கும் என்ற செய்தியை கடைசி முறையாக அதிக ஊக்கத்துடனும் ஆர்வத்துடனும் எடுத்துரைத்தார்கள். கூட்டத்தின் மத்தியில் நின்ற ஒருவனுடைய உள்ளத்தில் இவருடைய வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பித்தன. கர்த்தார் மரித்த பின்பு இவன் இரட்சகரிடம் திரும்பினான். குறித்த இடத்தை அடைந்ததும் கர்த்தாருடைய உடைகளை உரிந்து அவரை நிர்வாணமாக்கி ஓர் ஈரை எருமை தோளில் வைத்து தைத்து வெயிலில் போட்டனர். அவர் படும் வேதனையை பார்த்து கேலியும் பரியாசமும் செய்ய ஒரு பெரிய கூட்டம் அவரை சூழ்ந்திருந்தது. சூரிய வெப்பத்தால் காய்ந்து சுருங்கிய எருமைத்தோல் உள்ளிருந்த கர்த்தாருக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. கடகடவென்று கர்த்தாருடைய எலும்புகள் முறிபடும் சத்தத்தை கேட்டு அம்மக்கள் கொஞ்சமும் பரிதாபமில்லாமல் ஆனந்தத்தில் மூழ்கி சத்தமாக சிரித்தனர். கர்த்தார் கிறிஸ்தவரானது முதல் அவருக்குண்டான துன்பங்களில் மிகுந்த ஆதரவு அளித்து வந்த புதிய ஏற்பாடு புத்தகம் எவராலும் தீண்டப்படாமல் 3 நாள் வரை அவர் பக்கத்தில் தரையிலேயே கிடந்தது. தன்னுடைய முடிவு நேரம் அதிக சமீபத்தில் வந்துவிட்டது என்பதை கர்த்தார் உணர்ந்தபோது தனது வலது கரத்தை மட்டும் சில நிமிடங்கள் வெளியே அவிழ்த்து விடுமாறு சுற்றியுள்ளவர்களை வேண்டினார். என்னதான் செய்ய போகிறான் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு அவரை சுற்றி இருந்தவர்கள் அவரது வலது கரத்தை வெளியே விட்டனர். ஏற்கனவே நொறுக்கப்பட்ட தன் கரத்தால் அதிக வேதனையுடன் அருகில் இருந்த புதிய ஏற்பாட்டை மெதுவாக பற்றி அதன் முதல் பக்கத்தில் தன்னுடைய கடைசி செய்தியை பாரசீக மொழியிலும் உருது மொழியிலும் பின்வருமாறு எழுதினார். இது ஒரு கிறிஸ்தவனுடைய மரணப்படுக்கையா? இல்லை, இது மரணமே மரிக்குமிடம். மரித்த தன்னுடைய கணவனுடன் உடன்கட்டை ஏற துணியும் ஓர் இந்து பெண்ணின் அன்பை காட்டிலும் இயேசுவின் மேல் நான் கொண்ட அன்பு குறைவுவிடுமோ? அவர் கொடுத்த ஜீவனைத்தானே நான் அவருக்கு திருப்பி கொடுக்கிறேன். உண்மையாகவே என்னால் முடிந்ததை செய்தபோதிலும் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியவில்லை. ஒரு முறையாகிலும் கதறி அழாமல் கொடிய வேதனையை அதிகமாய் சகித்தார். 3 நாள் மாலை நேரத்தில் மரண வேளையில் தனக்கு ஆதரவளித்த தன்னுடைய தேவனை ஸ்தோத்தரித்தார். கடைசியில் அவர் மரிப்பதற்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். மரணத்தை பார்க்கக்கூடிய கூட்டத்தின் மத்தியில் சிங்காம் தலைவனுடைய பிரதம காரியதரிசி இருந்தார். கீழே எவராலும் தீண்டப்படாமல் கிடந்த கர்த்தாரின் புதிய ஏற்பாட்டை இவர் வீட்டுக்கு எடுத்துச் சென்று அதை வாசித்ததின் மூலமாக இவரும் கிறிஸ்தவரானார். ஆமேன். ஹல்லேலூயா.